வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா டெஸ்டாஸ்ட்ரான் அப்படின்னா என்ன. சில பேர் டெஸ்டாஸ்ட்ரானும்பாங்க, டெஸ்டாஸ்டிரோனும்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உச்சரிப்பில் சொல்லுவாங்க. இந்த டெஸ்டாஸ்ட்ரானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேல் ஹார்மோன், ஆண்களுக்கே சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் இது. இது வந்து நீங்கள் அப்பா ஆகிறதுக்கும் உங்களை அப்பா ஆக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உங்கள் உடலில் விந்து அணுக்களை சேமிப்பதிலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. மசில்ஸ் பில்டு பண்ணுறதுலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? ஓகே, இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல விதை பையில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 90-95% வந்து விதை பையில் தான் உற்பத்தி ஆகுது. கொஞ்சம் ஒரு 5%, 6% வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கிட்னியில் மேற்புறத்தில் அட்ரீனல் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே உற்பத்தி ஆகுது. சரிங்களா? இது வந்து ரத்தத்தில் கலந்து அதனுடைய வேலையை நமக்கு செய்யுது. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சுகருக்கெல்லாம் காலி வயிறில் வெறும் வயிறில் போய் செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரத்தத்தில் தான் அதை செக் பண்ண முடியும். சரியா? பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இதனுடைய அளவு தெரியும். அதாவது இதனுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 250 900 வரைக்கும் இருக்கணும், அல்லது 300 1000 வரைக்கும் இருக்கணும். இப்படி இருந்தால் இது நார்மல் ரேஞ்ச். இதுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் பயிற்சி, தேவையான சப்ளிமெண்ட்டு, உணவு முறை, சரிங்களா, இதன் மூலம் இதை நம்ம சரி செய்யலாம். சரிங்க? இது குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரணமாக பார்ப்போம். குண்டாக இருந்தால், ஃபேட்டாக இருந்தால் இது குறையும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் அது இருந்தாலும் குறையும். புகை பிடிக்கிறது, மது, இப்படி தட்டி இப்படி வைக்கிறது, போதை பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், போதை மாத்திரைகள் எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போதை இன்ஜெக்ஷன் போடுறது, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா டெஸ்டாஸ்டரோன் குறையும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா கூட டெஸ்டாஸ்டரோன் குறையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள்னால டெஸ்டாஸ்டரோன் குறையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நோய்கள், நமக்கு தீராத நோய்கள் இருந்தாலும் டெஸ்டாஸ்டரோன் குறையும். சரிங்களா? அதாவது வெளியிலிருந்து நம்ம டெஸ்டாஸ்டரோன் எடுத்துக்கிறோம்ல, ஸ்டெராய்டு, அது எடுத்துக்கிட்டாலும் இந்த இயற்கையாக சுரக்கக்கூடிய இந்த டெஸ்டாஸ்டரோன் நமக்கு குறையும். சரிங்களா? இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு நிறையா சாப்பிடுவாங்க. அது போக பிளாஸ்டிக்கை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்களை நிறையா யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஒரு லிட்டர் தண்ணி வாங்கணுன்னா அது குடித்தோன்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுடணும். தொடர்ந்து அதை பயன்படுத்துவாங்க வருஷ கணக்கில். அப்படி பயன்படுத்தினா கூட டெஸ்டாஸ்டரோன் குறையும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரீஃபைன்டு ஆயில், இந்த பதப்படுத்தப்பட்ட ஆயில்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதிகமாக பயன்படுத்தினா கூட டெஸ்டாஸ்டரோன் குறையும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு டெஸ்டாஸ்டரோன் குறையும். சரிங்களா? இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அது நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், உங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுனாலும் டெஸ்டாஸ்டரோன் குறையும். சரிங்களா? இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். சுய இன்ப பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபட்டால் டெஸ்டாஸ்டரோன் குறைஞ்சிருமான்னு கேட்பாங்க. குறையாது. நீங்கள் அந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபட்டால் குறையாது. ஆனால் எதனால் குறையும்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். மன அழுத்தத்தினால குறையும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் நமக்கு மன அழுத்தம், எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மன அழுத்தம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வெளியிலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு குறித்த ஒரு பயம், அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பயம். இந்த பயத்தினாலேயே தாழ்வு மனப்பான்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம், இது நமக்கு வந்துடும். இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர்பேஷன் மாதிரி பழக்கத்தில் ஈடுபட்டால் டெஸ்டாஸ்டரோனுக்கு எந்த பாதிப்பும் வராது, கொஞ்சம் தான் இதாகும். சரிங்களா? 100ல் வந்து
ஒரு 2% 3% தான் செலவாகும். ஓகேவா? ஆனால் அந்த பழக்கத்தில் ஈடுபட்டவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க, மன அழுத்தத்துக்கு. நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஏதாவது நினச்சா என்ன நினைப்பாங்க, அம்மா நமக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கே, நம்ம இப்போ இதில் நம்ம அடிமையாக இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சி மன அழுத்தம் ஆகுது பார்த்தீங்களா? அதில் டெஸ்டாஸ்டரோன் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ மன அழுத்தம் இருந்தால் நமக்கு டெஸ்டாஸ்டரோன் குறையும். சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இப்போ நான் சொன்ன அத்தனைக்குமே என்ன தீர்வுன்னா, நீங்கள் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சா கூட அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தன்னம்பிக்கை தேவை. அந்த தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் குண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் வீக் ஆகுது. அப்படிங்கும்போது நீங்கள் ஜிம்மில் போய் பயிற்சி பண்ணால் கொழுப்பு குறையும். அதனால் உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் சீராகும். இந்த டெட் லிஃப்ட்டு, லெக் ஒர்க் அவுட்டு, வெயிட் ட்ரைனிங்கு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் சரியாகும், சீராகும். உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக நோய்கள்னால், இந்த நோய்கள்னால் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா? பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும். இந்த சுகருக்கெல்லாம் வெயிட் ட்ரைனிங் பண்ணும். அப்போ வந்துட்டு சர்க்கரையின் அளவு குறையும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த தீய பழக்கங்கள், இந்த மாஸ்டர் பேஷன் சொல்லணும், அந்த மாதிரி பழக்கத்திலலாம் நீங்கள் ஈடுபட்டவராக இருந்தால் ஜிம்முக்கு போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும். நீங்கள் உங்களையே நீங்கள் ஒரு ஹீரோவாக உணர ஆரம்பிப்பீங்க. சரிங்களா நண்பர்களே? அப்போது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி தான். சரிங்களா? இத்தனை பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்கள் பயிற்சி பண்ணாதது தான். சரிங்களா? அப்போ அந்த டெஸ்டாஸ்டரோனுங்கிற அந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே டெஸ்டாஸ்டரோன் வந்து குறையிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாலினத்து மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வயதான தோற்றத்தை சீக்கிரம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த டெஸ்டாஸ்டரோன் குறையும் போது இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளை டெஸ்டாஸ்டரோன் குறையும் போது நமக்கு ஏற்படுது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம், மூல தீர்வு, இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி பண்ணுறது தான். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது, ஜிம்மில் போய் பயிற்சி பண்ணும்போது தன்னிலை மறந்துடுவீங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க. 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அடுத்த செட் பண்ணணும், அது முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செட்டு பண்ணலாம், சரி இதை முடிச்சுட்டு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், எத்தனை செட் பண்ணலாம், எத்தனை ரெப்பிடேஷன் பண்ணலாம், இப்படிங்கிற எண்ணங்கள் தான் வந்துட்டு இருக்குமோ ஒழிய மற்றது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. சரிங்களா? அப்போ வந்துட்டு இதுக்கு எல்லாமே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி தான். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம். சரிங்களா? தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த பயம், இந்த எதிர்காலத்துக்கு குறித்ததான பயம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது சர்க்கரை நோய், இந்த மாதிரி பிபி, இந்த மாதிரி கொடிய நோய்களெல்லாம் வராமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். உணவு முறையை பின்பற்றலாம். சரிங்களா? உணவு மூலமாகவும் இந்த டெஸ்டாஸ்டரோன் நமக்கு கிடைக்கும். நீங்கள் புரதச்சத்துக்களை அதிகமாக எடுத்துட்டிங்கன்னு வைங்களே, அதுலேயும் நமக்கு டெஸ்டாஸ்டரோன் இருக்குது. ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, மீன், முட்டை, இந்த மாதிரி புரத உணவுகளில் அதிக புரதச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் பூஸ்ட் ஆகும் நண்பர்களே. அதோட பயிற்சி. சரிங்களா? ஒழுக்கமான வாழ்க்கை. மனுஷனாக இருந்தால் ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. இங்கே யாரும் நல்லவங்கெல்லாம் கிடையாது, யாரும் யோகியமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த பயிற்சி தான். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், பயிற்சி. நீங்கள் இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் பாடியும் நல்லாயிருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ அனபாலிக் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாடியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? அதற்குண்டான பணம் நிறையா செலவாகும். அப்படி செலவாகும் போது என்ன ஆகும்னா, செலவு பண்ண முடியாமல் அதுவும் மன அழுத்தத்தில் தான் கொண்டு போய் விடும். என்னடா இது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரு பாடி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு இளைக்க ஆரம்பிக்கும். இங்கே ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் நீங்கள். சரிங்களா? அப்படி ஆகும்போது மக்கள் உங்களை கேட்பாங்க, என்ன இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்ட, ஐயோ என்ன ஆச்சு, ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இது உங்களை மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் நல்ல முறையில் பூஸ்ட் ஆகணும்னா உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் நீங்கள் இளமையாக வாழ முடியும். நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்டு மாதிரி எடுத்திங்கன்னா நேச்சுரலாக சுரக்கிற எல்லா ஹார்மோன்களும் நமக்கு அடிபடும். சரிங்களா? அதனால் நண்பர்களே,
பயிற்சி பயிற்சி பயிற்சி. நான் எல்லா வீடியோலையும் நான் இதை சொல்கிறது தான். இன்றைக்கி கூட நான் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நான் நடந்தேன். ஒரு 2 கிலோமீட்டர் ஓடினேன். அப்புறம் அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். சரிங்களா? இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இந்த உடம்புக்கு எப்படி உணவு முக்கியமோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு பயிற்சியும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். உங்களுக்கு எந்த நோயும் இல்லைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நல்லா சாப்பிட்லாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நோய் வராத வரைக்கும் ஓகே. வந்துருச்சுன்னு வைங்களேன், அதற்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்க்கை முறையை மாறிடும். ஆசைப்பட்டு எதையுமே வாங்கி சாப்பிட முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும்னா பயிற்சிங்கிறது முக்கியம். கடவுள் நமக்கு இயற்கையாக நம்ம உடம்புல கொடுத்த அந்த டெஸ்டாஸ்டரோனை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆண்மகன்களுக்கும் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி உணவு முறை மாற்றத்தினால, வாழ்க்கை முறை மாற்றத்தினால தெருவுக்கு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் நான் ரொம்ப இயல்பாக எளிமையாக சொல்கிறேன். ரொம்ப சயின்ஸ்லலாம் போய் உங்களெல்லாம் குழப்பாமல் ரொம்ப நார்மலாக எளிமையாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பயிற்சி அவ்வளோதான். ஒர்க் அவுட் நீங்கள் நடக்கலாம், ஓடலாம். சரிங்களா? மிதமான வேகத்தில் ஜாக்கிங்னு சொல்கிறாங்களா, அதை செய்யலாம். உங்களுக்கு ஜிம்முக்கு போக டைம் இருந்ததுன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதிக மாவுச்சத்தை எடுக்காமல் புரதத்தை உங்கள் உணவில் கூட்டிக்கிங்க. அதாவது 40-60% அடிப்படையில் நீங்கள் சாப்பிடும்போது உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். எந்தவித நோய்க்கும் பயப்படாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ டெஸ்டோஸ்டரோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.